தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் எழிலரசி அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருள பூசாரிகள் தாலாட்டு பாடினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கொட்டும் மழையிலும் அம்மனை தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சாமுண்டீஸ்வரி கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சண்டி யாகத்தில் பங்கேற்று மிளகாய்களை கொட்டி நேர்த்தி கடன் செலுத்தினர். பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தாலாட்டு பாடப்பட்டது. நாகை மாவட்டம் ராமர்மடம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு 501 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் 501 பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்ததை அடுத்து ஆஞ்சநேயருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை ஒட்டி முத்தாலம்மன், பட்டாளம்மன், காளியம்மன், பகவதி அம்மன் பூஞ்சோலை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக பொருட்கள் சுமந்து வந்த 10 வயதுக்குட்பட்ட 3 சிறுமிகளுக்கு சம்பிரதாய சடங்குகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.